ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணிய கொஞ்சம் பாயில் ஆக விட்டுக்கலாம். தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இப்போ கிளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விட்டுக்கலாம். பாயில் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா கோட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாவே நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமா போடும்போது நம்மளுக்கு ரொம்ப வெந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒன் டைம் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு, டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.